அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை ஆரப்பாளையத்தில் 30 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாக இருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். மதுரையில் 30 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு. இந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகளின் நிலைமை தற்போது எப்படி இருக்கு? விவரம். அதாவது மதுரை ஆரப்பாளையத்தில் 30 பயணிகளுடன் நேற்று அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று மாலை ராமநாதபுரம் நோக்கி 30 பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்தை ஓட்டுநர் லட்சுமணன் இயக்கி வந்தார். இந்த பேருந்து மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே வந்தபோது சாலையில் அமைந்திருந்த சென்ட்ரல் மீடியனில் எதிர்பாராதமாக மோதியது. அதன் தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சியில் பேருந்து கவிழ்ந்தவுடன் அருகில் இருந்த பொதுமக்கள் பதறி எடுத்து ஓடி வந்து பேருந்தில் சிக்கியிருந்த பயணிகளை பொதுமக்கள் உள்ளவர்கள் மீட்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்தில் பயணித்த அனைவரும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் நேற்றே உடனடியாக ஆம்புலன்ஸில் அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. விபத்தில் நடைபெற்ற இடமான ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே சாலையில் போதிய வெளிச்சம் இல்லாத இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மைய தடுப்பு பகுதியில் விளக்குகள் இல்லாததால் ஓட்டுநர் தடுப்பை கவனிக்க முடியாமல் மோதி விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.